ஒரு 30-40 ஆண்டு காலமா நாங்க இந்த வாழ்வாதாரத்தை இந்த தொழிலை பண்ணிருக்கிறோம். 2 ரூபா டிக்கெட்டு, 1 ரூபா டிக்கெட்டு, 1.25 ரூபா டிக்கெட்டு, அப்படியே படிப்படியா ஒரு 10 ரூபா வரைக்கும் வந்துருது. எங்களுக்கு எதுவும் மேற்கூரை அமைச்சு தரல, எங்களுக்கு சரியான இடம் கிடையில. இங்க நாங்கெல்லாம் ரோட்ல நின்று போக்குவரத்து துறை வந்து இங்க நிறுத்தாதீங்க அங்க நிறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு வஞ்சிக்கிற மாதிரி பேசுவாங்க. அங்க நிறுத்தினாலும் அங்க ஆட்டோக்காரங்க பிரச்சனை வரும். உள்ள எங்களுக்கு சரியான குடிநீர் வசதி கிடையாது. நாங்களும் பொதுமக்களுக்கு சேவையா தான் இது செஞ்சுன்னு இருக்கோம். ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு ஆட்டோவில் போனா ஒரு ரேட்டு வரும். 10 ரூபாய்க்கெல்லாம் நாங்க சீட்டு ஏற்றுறோம் இறக்குறோம். அவங்க நிறுத்துற இடத்துல நிறுத்தி ஏற்றுறோம் இறக்குறோம். யாருமே அதை செய்ய முடியாது. எங்களுக்குன்னு ஒரு ஒரு இடம் வேணும். அதுக்காக தான் நாங்க கேட்கறோம். காலையில இருந்து இது கேட்டுக்கிறோம். அவங்க இடம் ஒதுக்குனாங்க, ஏதோ இடம் ஒதுக்கி தருவாங்க. நாங்க ஏற்கனவே அந்த இடத்துல இடம் யாருக்கும் இடையூறு இல்லாம போய்ட்டு வந்துட்டு தான் இருந்தோம். அதே இடம் எங்களுக்கு கிடைமா காட்டி தான் நாங்களும் பார்த்தோம். ஆனா எங்களுக்கு கிடைக்கல. இப்ப மறுபடியும் நாங்க போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர்கிட்ட போய் ஒரு கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க ஏற்கனவே எங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்கணும், எங்களுக்கு தெரியப்படுத்திருக்கணும். நீங்க இப்போ வந்து கேட்டீங்கன்னா எங்களுக்கு கிடையாது, நீங்க நகராட்சி ஆணையரை போய் நீங்க சந்திங்க அப்படின்னாங்க. மறுபடியும் எல்லா ஓட்டுநர் உரிமையாளர்களும் நாங்க போய் நகராட்சி ஆணையரை போய் சந்திக்கிறதுக்காக போறோம். அவங்க ஏதாவது அனுமதி கொடுப்பாங்களா எங்களுக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு ஒரு நிலையான ஒரு இடம் வேணும். எங்களுக்குன்னு ஒரு அடிப்படை வசதியே கிடையாது. ரொம்ப பாவம். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. கிட்டத்தட்ட இப்படி பார்த்தாலும் ஒரு இந்த தொழிலை வந்து ஒரு 1000 பேர்கிட்ட நாங்க இந்த குழப்பம் நடத்திருக்கிறோம். ஓட்டுநர்கள் அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க படிக்கிறாங்க போறாங்க. இது சாதா ஏதோ ஒரு வஞ்சிக்கிற மாதிரி ஒரு தொழிலா தெரியுது. இன்னும் ஒரு டெம்போ ஓட்டுறது, டெம்போக்காரன் ஒரு இதுவே இல்லை. ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கிற பாதுகாப்பு கூட எங்களுக்கு இல்லை. நாங்க எத்தனை பேரை ஏற்றுன்னு போறோம். 30 ஆண்டு காலமா நாங்க நான் வந்து ஒரு 30 ஆண்டு காலமா இந்த தொழில் செஞ்சுருக்கிறேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த தொழில் செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த அரசு தான் இது நல்ல நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். அரசு முதல்ல ஒரு பிரச்சனைக்கு காரணமே அரசு தாங்க முக்கிய காரணம். ஒரு பிரச்சனை பண்ணிக்கிறதும், ஒரு பிரச்சனை இல்லாத விலகிக்கிறதும், ஒரு எங்களுக்கும் ஆட்டோக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை இல்லாத பண்ணிக்கிறதும் அரசு முக்கிய பொறுப்பு நடவடிக்கை எடுக்கும். இதை தான் நாங்க கேட்டுக்கிறோம். ஒரு எப்போதும் ஒரு வாழ்க்கை ஒரு வன்முறையோட நடத்தி போக முடியாது. ஒரு வாழ்க்கையை வன்முறை நடத்த முடியாது. நம்ம காலையில ஏந்து அவன் 1008 பிரச்சனை வச்சு அவங்க வருவான். இங்கேயும் ஒரு பிரச்சனை கூட்டு போக முடியாது இல்லையா? ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு இடத்த ஒதுக்கி விட்டுட்டா நாங்க வாழ்வாதாரத்தை நாங்க காலத்தை கழிச்சு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஏங்க முதல்ல நாங்க 10 ரூபாய் கொடுத்துட்டு பாத்ரூம் போனாலே அங்கே எங்களுக்கு 10 ரூபாய் கேக்குறாங்க. 10 ரூபாய் கொடுக்கறது 20 ரூபாய் எது கொடுக்குறோம்? நகராட்சி ஆணையர் எதுக்கு 20 ரூபாய் கொடுக்குறோம்? எங்களுக்கு பாத்ரூம் கொடுக்கணும், குடிநீர் கொடுக்கணும், மேற்கூரை அமைச்சு கொடுக்கணும். காலையில இருந்து பொதுமக்களை ஏறி வெளில உதவுங்க. நாங்க இறங்க பெரியாசி ராஜாவா கத்துறோம். புரியுதா? நான் அவங்க வந்து 10 அடிக்கு ஒரு இடம் நிறுத்த சொல்லுவாங்க. 10 அடிக்கு ஒரு இடம் நிறுத்த சொல்லுவாங்க. நிறுத்துறோம், ஏத்துறோம், இறக்குறோம். எவ்வளவு சேவையா செஞ்சுருக்கிறோம் 10 ரூபாய்களா? இதுக்கே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம். எங்களுக்கு அரசு வந்து ஒரு முழுமையான இடத்த எங்களுக்கு ஒரு முழுமையான இடத்த அங்கீகாரத்தோட இடம் ஒதுக்க வேணும். எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு எங்களுக்கு அவங்களுக்கு ஆட்டோக்காரங்களுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாத ஒரு சமதர்மத்தோட சமதர்மத்தோட எங்களை வழிநடத்த சொல்லி இந்த பஸ் ஸ்டாண்டு நேற்று மாநில முதலமைச்சர் ஹோம் மினிஸ்டர் முனியில் திறந்தாங்க. நல்ல விஷயம்தான். இறந்ததில் உடன்பாடு எங்களுக்கு நல்ல ஒரு உடன்பாடு இருந்தது. எங்களுக்கு எப்பயும் போல எந்த ஒரு முன்னிதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு கழிவறைன்னா அது உள்ளதான். ஒரு தண்ணி பாத்ரூம் ஒரு டேப்பு, ஒரு சாப்பிட்றதுக்கு தண்ணி இங்க வைக்க சொன்னா அதுவும் கிடையாது. அது காலங்காலமா எப்பயுமே நடந்துகிட்டே தான் இருக்கு. அந்தாண்ட இடம் கொடுப்பாங்கன்ட்டு கூட்டம் மாநகராட்சிக்கு நாங்க டெய்லியும் 20 ரூபாய் வரி கட்டுறோம். மற்றவங்க வாகனம், சிறு வாகனம், பெரு வாகனம் கட்டுதா கட்டலையா அது எங்களுக்கு தெரியாது. நாங்க மொத்தம் 120 வண்டி இருக்கிறோம். ஜிஹெச்சி, ராஜா வைத்தரம், ரயில்வே ஸ்டேஷன் மொத்தம் 120 வண்டி இருக்குது. நாங்க டெய்லியும் இந்த மாநகராட்சிக்கு 20 ரூபாய் வரி கட்டுறோம். ஆனா வரி கட்டுற எங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்பாடு செய்யறதில்லை இந்த அரசாங்கம். அதனால இந்த தடவையாவது புது பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணதால இந்த தடவை எங்களுக்கு இதோடைய பாத்ரூம் வசதி, குடிநீர் வசதி, நிழற்கூரை, மேற்கூரை இது மாதிரி எங்களுக்கு செய்து தருமாறு நாங்கள் இந்த கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகாரி வந்து எடுக்க சொல்றதுக்கு ரைட்ஸ் இல்லாத ஒரு இடம், எங்களுக்குன்னு ஒரு இடம் இருந்தால் அதிகாரி எந்த அதிகாரி வந்தாலும் எங்கள் வண்டி எடுக்க சொல்ல முடியாது. எங்களுக்குன்னு ஒரு இடம் கொடுத்தாக்கா நாங்கள் இந்த வண்டியெல்லாம் எடுத்து ஓட்டுவோம். எங்களுக்கு இப்போ இடம் இல்லை. அதனால தான் அனைத்து வண்டியும் நாங்கள் நிப்பாட்டிருக்கோம். எங்களுக்கு இடம் ஒதுக்கலை. எங்களுக்கு இடம் ஒதுக்கியிருந்தாலும் ஒரு 4 வண்டியோ ஒரு 5 வண்டியோ இல்லை உள்ள போயிட்டு வெளியே இன்கேட் வழியா போயிட்டு அவுட் கேட் வழியா வர மாதிரி அந்த மாதிரி ஏதோ டைம் 5 நிமிஷம் போட்டு கொடுத்தாலும் இந்த 120 வண்டி ஏதோ ஒரு 5-10 பைப் எங்க பொழுப்புக்கு நாங்கள் போயிடுவோம். எப்ப யார் முதலமைச்சரா வந்தாலும் எங்களுக்கு இதே நிலைமை தான். எங்களை மட்டும் கண்டுபோக மாட்டாங்க.
இந்த டெம்போக்காரங்களை மட்டும் கடைசி வரைக்கும் இந்த கவர்மெண்ட் கண்டுவா மாட்டாங்க. வண்டியை நிறுத்திட்டு நாங்க போராட்டம் தான் பண்ண முடியும். இடம் கேட்கறதுக்காக மாநகராட்சி ஆணையரை போய் பார்க்கணும். பார்த்து அவர்கிட்ட முறையிட்டு தீர்வு அவர்கிட்ட கேட்க போறோம். எங்களுக்கு உள்ள விடவே இல்லை. எங்களை அழைப்பு கொடுக்கவில்லை, எங்களை உள்ள விடவே இல்லை. கவர்மெண்ட் வண்டி தான் உள்ள போனாங்க, அவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. எங்களை வெளியே போன்னு அப்படி அனுப்பிச்சு விட்டாங்க, தவிர எங்களை உள்ள விடவே இல்லை. மதிச்சா கூட பரவாயில்லையே. நாங்களும் இதே ஊர்ல தான் பிறந்து, இதே ஊர்ல தான் வளர்ந்து, எங்க அப்பா முன்னாடி டிரைவரா வருது, நான் கிளியர் ஆயிடுது. நாளைக்கு என் பையனுக்கு இதே நிலைமை தானா? உள்ளூர்ல இருக்கிற எங்களாலேயே இங்க பழுப்புல அனுப்புது. வெளியூர்ல இருந்து வர மக்கள் வந்து பாண்டிச்சேரிக்கு என்ன ஒரு சுதந்திரம் இருக்குது? எங்களுக்கே எந்த சுதந்திரம் இல்லையே. ஒரு தண்ணி வசதி கூட இல்லையே.